குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நேற்று நான் 2 கொஷின் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேனா, அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்துச்சா? ஸோ என்ன ஆன்சர் வந்துச்சு சேட்ல சொல்லுங்க பார்ப்போம். யாரெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்க? ஆப்ஷன் மட்டும் சொன்னா கூட ஓகே தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஓகே. ஸோ ஆன்சர் எழுதி போடுறேன், போடாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஸோ அதாவது ஜிஜேஇ சாரி எஸ்விக்யூ. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ ஐஎல்ஜி அதுக்கப்புறமா கியூடிஓ. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் கொஷின் ஓஆர்எம் எம்பிகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் கியூடிஓ கேஎன்ஐ. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் போடாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலயே இன்னொரு ஒரு மாடல் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே பார்க்கலாம். சரியா? ஸோ கொஷின் எழுதிக்கோங்க. செலக்ட் ஒரு தடவை மட்டும் இந்த கொஷின் எழுதிக்கோங்க வேர்டிங்ஸ், அதுக்கப்புறமா வெறும் என்ன கிவனோ அதை மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? செலக்ட் த ட்ரையட் விச் ஃபாலோஸ் த சேம் பேட்டர்ன் as that followed by two triads given below. So both follow same pattern. அதாவது 2 கிவன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சேம் பேட்டர்ன் தான். அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டு அதுல ஆப்ஷன்ல எதுன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் கொஷின். ஜேஎம் ஹெச்கே எஃப்ஐ. இப்போ எப்படி கேட்குறான்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுத்துட்டு இருந்தான். ஓகேவா? ஸோ இதுவும் அதாவது 2 பேர் மட்டும் இருக்கும். இப்போதான் என்ன பண்றாங்கன்னா 3 பேர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது கொஷின் கொஞ்சம் டஃபா வைக்கணுன்றதுக்காக 3 கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ எய்தர் 2 வரும் இல்லைன்னா 3 வரும். ஓகேவா? அதே செகண்ட் கிவன் எம்பி கேஎன் ஐஎல். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இதுல எப்படி பார்க்கணும்னா, ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன
பேட்டர்ன் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ நீங்க ஆல்ரெடி ஏபிசிடி எழுதியிருப்பீங்கல்ல. ஸோ இதுக்கும் இதுக்கும் இருக்கிற நம்பர் இதுக்கு எல்லாமே சேமா வருதா இல்லை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அந்த மாதிரி வருதான்னு பார்க்கணும். ஸோ இது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். கரெக்டா? ஸோ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க அதே பேட்டர்ன் செகண்ட் ஒன்லி வரணும். அப்பதான் நீங்க கண்டுபிடிச்சது கரெக்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுலையுமே ஒரே மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஆப்ஷன்ல போட்டு பார்க்கணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ல இருந்தா பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளா எழுதுற மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ கியூஎஸ் என்பி கேஓ பிஎஸ் என்கியூ எல்ஓ பிஎஸ் என்கியூ கேஓ கியூஎஸ் பிகே எல்ஓ. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க, இங்க வந்து ஜே இருக்கு. கரெக்டா? ஸோ ஜேக்கும் எம்முக்கும் எவ்வளோ ஜே டு எம்ன்றப்போ ஃபார்வர்டில் தான் போகுது. ஸோ என்ன வரும்? நடுவில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? கேஎல்எம். அதாவது எம் வந்து பார்த்தீங்கன்னா +3. கரெக்டா? அதே மாதிரி ஹெச் ஐ ஜே கே. கேன்றது எந்த பொசிஷன்ல இருக்கு? +3. தென் அதே மாதிரி எஃப்க்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஐ கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் சரி 2 இருக்கா? ஜிஹெச்ஐ சாரி +3. ஓகேவா? ஸோ அப்போ மேல இருக்கிறது எல்லாமே என்னது? +3. கரெக்டா? அப்போ அதே மாதிரி செகண்ட் கிவனும் வரணும். ஸோ அடுத்து எம்முக்கு பி பார்க்கலாமா? என் ஓ பி +3 வருதா? அதே மாதிரி கேக்கு அப்புறம் எல் எம் என் +3. தென் அதே மாதிரி ஐக்கு அப்புறம் ஜேகேஎல் +3. சூப்பர். ஸோ அப்போ ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ன பேட்டர்ன்? +3 பேட்டர்ன். அப்போ ஆப்ஷன்ல போட்டு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். கியூவா? கியூக்கு அப்புறம் ஆர்எஸ் வருது. இட் மீன்ஸ் +2 வருது. அப்போனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் வரலன்னா எதுவும் வராது, லாஸ்ட்டும் வராது. அப்போ இந்த ரெண்டுல தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டுலையும் பாருங்க, இதுலயும் பிஎஸ் இருக்கு, இதுலயும் பிஎஸ், இதுலயும் என்கியூ இருக்கு, இதுலயும் என்கியூ. அப்பனா ரெண்டுமே கரெக்ட்னு அர்த்தம். போடாமையே கண்டுபிடிக்கலாம். ஸோ எது மட்டும்தான் மாறுது? எல்ஓவும் கேஓவும் தான் மாறுது. ஸோ அதை மட்டும் சொல்லி பார்த்துக்கிட்டா போதும். ஸோ ஐஜேகே எல்லாம் எம்என்ஓ ஓ தான் என்ன வருது? +3. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்ஓ +2 வருது. ஸோ அதனால ஆப்ஷன் சி வராது. ஸோ எதுதான் கரெக்டு? ஆப்ஷன் பி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் எலிமினேஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா?
நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்க போடுங்க. ஸோ இது வந்து கிவன், ஓகேவா? IL GJ DF NQ LO IK PS NQ KL OS NQ KL OS NR KN PS NQ KM. வெரி குட். எல்லாருமே சால்வ் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ அவசரம் இல்லை, பொறுமையா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 16லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல? ஸோ எக்ஸாம்க்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா? அட்மிட் கார்டு வந்து 3 or 4 டேஸ்க்கு பிஃபோர் வரும், ஓகேவா? ஸோ நீங்கள் போயிட்டு உங்களோட இதை வெப்சைட் லாகின் பண்ணிங்கன்னா அட்மிட் கார்டு வந்துடும், கால் லெட்டர் அந்த மாதிரி வரும், ஓகேவா? நீங்கள் அது வந்து முடிஞ்ச வரைக்கும் கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும்தான் கேட்பாங்க, பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் கலர் ஜெராக்ஸ் எடுத்துட்டு பேலன்ஸ் ரெண்டும் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துட்டு கொண்டு போங்க, ஓகேவா? பின் பண்ணி கொண்டு போனாலும் ஓகே தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்கோட் இருக்கும், அது மட்டும் அவங்க வந்து எடுத்துப்பாங்க, கிழிச்சு எடுத்துப்பாங்க. பேலன்ஸ் ஷீட்டை உங்ககிட்டயே கொடுத்துருவாங்க, அட்மிட் கார்டை, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து அட்மிட் கார்டு, தென் அவ்வளோதான். அதுக்கப்புறமா வேற எதுவுமே நீங்க கொண்டு போக தேவையில்லை. பேப்பர் பென் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸுமே கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸுமே போடக்கூடாது, ஓகேவா? எக்ஸப்ட் ரிலீஜியஸ், அதாவது மேரீடா இருந்தீங்கன்னா தாலி, செயின், அதுக்கப்புறமா ரிங், இன்கேஸ் கிறிஸ்டியன்ஸ்னா ரிங்கு, அப்புறம் மெட்டி, ஓகேவா? ஸோ ரிங்கு போட்டிருந்தீங்கனாலும் அதை செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுவாங்க, ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் நீங்க போட்டு போகாம இருக்க ட்ரை பண்ணலாம், ஓகேவா? அவாய்ட் பண்ண முடியாதுன்னா போட்டு போங்க, ஓகேவா?
தாலியும் மெட்டியும் அலோவ் பண்ணுவாங்க. ரிங்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் கழட்டக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு அவங்களே வந்து ஒரு டேப் மாதிரி அதை சுற்றி பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி ரப்பர் பேண்ட் கூட அலோடு கிடையாது. ஜஸ்ட் சும்மா மட்டும் தலை இது ஃப்ரீ ஹேர்ல போற மாதிரி தான் இருக்கும். நீங்க போட்டு போனாலும் அங்கேயே வெளியில பேண்ட் எல்லாமே பேண்டு கிளிப்பு சேஃப்டி பின் கொண்டு எடுத்துட்டு போக முடியாது. ஓகேவா? மெட்டல் டிடெக்டர் வச்சிருக்கிறனால சேஃப்டி பின் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால சேஃப்டி பின்ஸ் எந்த ஒரு பேண்ட்ஸு கிளிப்ஸ் எதுவுமே எடுத்துட்டு போக வேணாம். ஓகேவா? வீட்ல இருந்து போகும்போதே கொஞ்சம் ப்ரிப்பேர்டா போனீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. இல்லைன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகேவா? கொலுசு கம்பல்சரி அலோடு கிடையாது. ஓகேவா? தாலி மெட்டி இதை தவிர்த்து வேற எதுவுமே அலோடு கிடையாது. ஓகேவா? ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெல்ட்டு கேப்லாம் அலோடு கிடையாது. ஓகேவா? மற்றபடி ஒன்றும் இல்லை. பேப்பர் பென் அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேவா? நோ ஸ்ட்ரிங்கும் அலௌடு கிடையாது. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டே போயிருங்க. இல்லை என்னால் ரிமூவ் பண்ணவே முடியாது அப்படின்னீங்கன்னா இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து அது ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அங்கே எகெயின் அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு செல்லோ டேப் மாதிரி பேஸ்ட் பண்ணுவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஆர்னமெண்ட்ஸுமே நீங்கள் வீட்டில இருந்து கிளம்பும் பொழுதே எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. ஓகேவா? அங்க பேக்ஸ் எடுத்துட்டு போலாம். பேகு, ஃபோன்லாம் எடுத்துட்டு போலாம். அங்கேயே உங்களுக்கு தனியா இடம் குடுப்பாங்க. ஓகேவா? ஷெல்ஃப் மாரி குடுப்பாங்க. இன்கேஸ் மொபைல் ஃபோன் மட்டும் தான் கொண்டு போறீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு ஒரு டோக்கன் மாரி குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ சேஃப்டி வைஸ் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் இருந்தாலும் ஆர்னமெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்க சேஃப்டி தான். ஆர்னமெண்ட்ஸுக்கு அவங்க எந்த ஒரு அஷ்யூரன்ஸும் குடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்க பேக்ல தான் வைக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால சேஃப்டி வைஸ் நீங்க ஆர்னமெண்ட்ஸ் ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்லயே பத்திரமா ரிமூவ் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ அதுதான் தாலி மெட்டி தவிர்த்து வேற எந்த ஆர்னமெண்ட்டுமே அலோட் கிடையாது. அதே மாதிரி காதுல தோடு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் தோடு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா 2 கார்டு எடுத்துட்டு போங்க. ஒரிஜினல் தான் எடுத்துட்டு போகணும். ஜெராக்ஸ் எடுத்துட்டு போக கூடாது. ஓகேவா? ஸோ ஆதார் கார்டு மஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டு தான் ப்ரூஃபுக்கு கொடுத்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஆதார் கார்டு லிங்க் பண்ணி தான் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதனால ஆதார் கார்டு ஒரிஜினல் மஸ்ட். ஓகேவா? ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு கார்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ. ஓகேவா? ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஆதார் கார்டு ஆதார் கார்டு மட்டும்தான் பார்ப்பாங்க. எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக பேன் கார்டோ ஓட்டர் ஐடியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் வந்து ஒரு ஃபோட்டோ. ஓகேவா? அங்கே வந்து உங்களுக்கு லைவ் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ வந்து நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதனால ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் அட்மிட் கார்டு கால் லெட்டரை முடிஞ்ச வரைக்கும் கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? ஸோ அங்கே தனியாக உங்களுக்கு லைவ் ஃபோட்டோ ஒன்று எடுப்பாங்க எக்ஸாம் எழுதும்போது. அதுக்கப்புறமா லெஃப்ட் தம்பு ரைட் தம்பு வாங்குவாங்க. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு அதாவது ரிப்போர்ட்டிங் டைம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்னா எக்ஸாம் வந்து 9:00 தான் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7:30. இட் மீன்ஸ் 7:30 to 8:30 அந்த 1 hour ரிப்போர்ட்டிங் டைம். நீங்கள் 8:30க்குள்ளே போகணும். ஓகேவா? அதுக்காக 8:30க்கே ரீச் ஆயிடாதீங்க. ஓகேவா? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் 8:00க்குள்ளே போக பாருங்க. அந்த 1 hour வந்து இந்த செக்கிங்காக தான் 1 hour. ஓகேவா? ஸோ உங்களை வெளியில ஒரு தடவை கார்டு செக் ஒரு தடவை இது செக் பண்ணுவாங்க. அதாவது லொக்கேஷன் கரெக்டாக வந்திருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு நம்பர் செக் பண்ணுவாங்க. நேம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த மற்ற திங்ஸ்லாம் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் எதுனா போட்டிருக்கீங்களா? ஸோ அந்த செக்யூரிட்டி செக் ஒன்று இருக்கும். அது போக உங்களுக்கு அலோ பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த ஜோன் கொடுக்குறாங்களோ அந்த கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே போயிட்டு லைவ் ஃபோட்டோ ஒன்று எடுப்பாங்க. ப்ளஸ் அங்கே சைன்லாம் கொஞ்சம் பண்ண சொல்லுவாங்க. அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு இது அதாவது நீங்க சிபிடி தான் எழுத போறீங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். கரெக்டா? அதனால உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டம்ல உங்க போட்டோ அப்ப என்ன லைவ் போட்டோ எடுத்தாங்களோ அது அப்லோட் ஆயிரும். ஒருவேளை உங்க போட்டோ இல்லாம வேற யாராவது போட்டோ அதுல இருந்துச்சு அப்படின்னா உடனே அங்க இருக்கிற சூப்பர்வைசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எதுக்கும் பயப்பட வேணாம். அங்க இருக்கிறவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க.
ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் நீங்க வந்து ஒரு 45 மினிட்ஸுக்கு முன்னாடியே போய் உங்க சிஸ்டம்ல உட்காந்துருவீங்க. ஓகேவா? ஸோ அதனால எதுவா இருந்தாலும் நீங்க அங்க இருக்கிறவங்க கிட்ட சொன்னீங்கன்னா சரி பண்ணி குடுப்பாங்க. அந்த மாரி இஷ்யூஸ் வராது. பட் ஆனா ஒரு சிலருக்கு வரும். ஓகேவா? ஸோ அவங்க ஒரு கம்ப்யூட்டர் நம்பர் எழுதி தருவாங்க. அந்த கம்ப்யூட்டர்ல போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்க எடுத்த ஃபோட்டோ வந்து அந்த ஸ்க்ரீன்ல வந்து டிஸ்ப்ளே வரும். உங்க பேரோட. ஒருவேள அப்படி வரலன்னா, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, வேற சிஸ்டம் மாத்தி குடுப்பாங்க. அதே மாரி கீபேட் யூஸ் பண்ணக்கூடாது. மவுஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணும். கீபேடுக்கு அங்க எந்த ஒர்க்குமே இருக்காது. ஓகேவா? மவுஸ் மட்டும் தான். அதுல வந்து உங்க நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் போட சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்களே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே அவங்களே குடுப்பாங்க. பட் இருந்தாலும் பயப்படாம இது பண்ணுங்க. அதே மாரி போன உடனே அந்த ஒரு இது உங்க அட்மிட் கார்ட்ல வந்து கீழ ஒரு பேஜ் இருக்கும். அதாவது ஒரு கோடு மாரி குடுத்துருப்பாங்க. அங்க ஸ்க்ரீன்ல இருக்கிறத எழுத சொல்லுவாங்க. ஸோ அத வந்து நீங்க பொறுமையா டைம் இருக்கும். 1/2 அன் ஹவர் கிட்ட டைம் இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ல தான் எழுதணும். எல்லாத்தையும் கேப்பிட்டல்லயே எழுதக்கூடாது. ஓகேவா? ஒரு 3 லைன் குடுத்துருப்பாங்க. அந்த 3 லைன வந்து நீங்க சிஸ்டம்ல இருக்கிறத பார்த்து அப்படியே அந்த அட்மிட் கார்டு பேப்பர்ல எழுத சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கால் லெட்டர்ல. ஸோ அவங்களே பென் குடுத்துருவாங்க. ஸோ நீங்க அதுல எப்படி இருக்கோ அத அப்படியே பார்த்து பொறுமையா எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. பண்ணாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? சும்மா சொல்றேன். அப்புறம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் உட்கார்ந்து எரேஸ்லாம் பண்ணிறாதீங்க. ஓகேவா? பட் பொறுமையா எழுதுங்க. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதணும். அதுதான் மஸ்ட். ஓகேவா? அங்க உட்கார்ந்து நீங்க எல்லாத்தையும் கேப்பிட்டல் லெட்டர்லயோ, இல்ல ஹேண்ட் ரைட்டிங் அழகா எழுதுறேன்னு சொல்லி, உங்க ஹேண்ட் ரைட்டிங் நார்மல் ஹேண்ட் ரைட்டிங்க மாத்தாதீங்க. ஓகேவா? ஜென்ரலா நீங்க எப்படி எழுதுவீங்களோ நோட்ல, அதே மாரியே எழுதுங்க. கொஞ்சம் நீட்டா எழுதுங்க. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனோனே அவங்களே சொல்லுவாங்க. உங்களுக்கு அங்க வாட்ச்லாம் மோஸ்ட்டா எதுவும் இருக்காது. வாட்ச் அலவுட் கிடையாது. எந்த ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸஸும் அலோவ்டு கிடையாது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனோனே உங்களுக்கு அங்கேயே டைம் ஓடும். இப்ப 90 மினிட்ஸ்னா அப்படியே ரிவர்ஸ்ல போகும். ஓகேவா? ஸோ அப் டூ 00 வர வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வரும். நீங்க இன்கேஸ் அட்டெண்ட் பண்ணாலும், அட்டெண்ட் பண்ணலனாலும் 00 வரும்போது அதுவாவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிரும் எக்ஸாம. ஓகேவா? ஸோ அதுவே முடிச்சுட்டு தேங்க் யூன்ற மாரி ஐ மீன் சப்மிட் பண்ணிரும். அதுவே எக்ஸாம் பேப்பர சப்மிட் பண்ணிரும். ஸோ அதுக்கப்புறம்லாம் நீங்க எதுவும் பண்ண முடியாது. அதனால ரைட் சைட்ல இருக்கும். அந்த டைமர் ஓடிட்டே இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரீசனிங் எல்லாமே சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஆப்டிட்யூட் போங்க. ஓகேவா? எல்லாமே மிக்ஸ்டா இருக்கும். இது வந்து செக்ஷன் வைஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஜிகே இருக்கும். அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் ஆப்டிட்யூட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே மிக்ஸ்டா இருக்கும். ஒரு சிலருக்கு எடுத்தோனே ஆப்டிட்யூட் வரும். ஒரு சிலருக்கு ரீசனிங் வரும். ஸோ 2 கொஸ்டின் ஆப்டி இருக்கும். 2 கொஸ்டின் ஜிகே இருக்கும். 2 கொஸ்டின் ரீசனிங். அந்த மாரி மிக்ஸ்டாவே தான் இருக்கும். அதனால நீங்க தான் எல்லாமே மவுஸ் தான். ஓகேவா? அதுல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ன்னு பட்டன் பிரஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெப்சைட்ல போனீங்கன்னா, உங்களுக்கு மார்க் டெஸ்ட் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் லிங்க்ன்னு ஒண்ணு வைப்பாங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாம்க்கு முன்னாடியுமே அது குடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணவே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா, அந்த மார்க் டெஸ்ட் போய் நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அது வந்து அதுல இருக்கிற கொஸ்டின்லாம் வராது. சும்மா உங்களுக்கு ஒரு பயம் இல்லாம நீங்க எப்படி கொஸ்டின் அதாவது அங்க எப்படி ஸ்க்ரீன்ல தெரியுமோ, அதே மாரி இந்த மார்க் டெஸ்ட் வந்து இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த பிராக்டிஸ்க்காக ஒரு டெஸ்ட் மாரி குடுப்பாங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எக்ஸாமே அட்டெண்ட் பண்ண போறேன். எப்படி டிஸ்பிளேலலாம் தெரியும்னு தெரியாது அப்படின்னா, நீங்க ஜென்ரலா அதே ஆர்ஆர்பி வெப்சைட்ல போயிட்டு உங்க எக்ஸாம் இப்ப என்டிபிசி கிராஜுவேட்னா அந்த காலம்ல வந்து இருக்கும். ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படின்னு குடுத்துருப்பான். ஓகேவா? அது வேற எந்த எக்ஸாம் மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணாலும் எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஒரு இதுல போயிட்டு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு வரும். அதாவது எப்படி எக்ஸாம் இருக்குமோ அதே மாரியே அந்த ஆப்ஷன் எல்லாமே காட்டும். ஓகேவா? ஸோ அத வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் லொகேஷன் வந்து சென்னையா இருந்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் டிசிஎஸ் இதுல தான் போடுவாங்க. அதாவது ஓஎம்ஆர் சைடு ஒண்ணு இருக்கு. அப்புறம் குன்றத்தூர்ல ஒண்ணு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் அந்த 2 தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் பிரியரா முன்னாடியே போக பாருங்க. ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ பாய்ஸுக்கு பெல்ட் அலௌடு கிடையாது. ஓகேவா?
ஸோ அதே மாதிரி எந்த ஆர்னமெண்ட்ஸும் ரிங்கு செயின் அந்த மாதிரி எது போட்டிருந்தாலுமே அலௌடு, காப்பு அந்த மாதிரி எது போட்டிருந்தாலுமே அலௌடு கிடையாது. ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாய்ஸும் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு வீட்லயே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு போங்க. ஓகேவா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கான்னு தெரியாது. ஒரு சில இம்பார்ட்டன்ட் மோஸ்டா இதுல எல்லாத்துலயும் இருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் இருக்காது. ஓகேவா? நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தீங்களோ அது ரிலேட்டடா தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை சரௌண்டிங்ஸ்ல இருக்கீங்க, அதுல நீங்க அப்ளை பண்ணும்போதே கேட்பான் நியரஸ்ட் சிட்டி என்னன்னு கேட்பான். அங்க அப்ப என்ன கொடுக்குறீங்களோ மோஸ்டா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் வரும். நம்ம இங்க சென்னை லோக்கல் பீப்புளா இருந்தீங்கன்னா எல்லாருமே சென்னை தான் கொடுப்பீங்க. ஸோ 99% சென்னை தான் வரும். எப்பாச்சும் தான் வேற எதுனா மாத்தி கொடுப்பாங்க. ஓகேவா? அது ரொம்ப ரேர் தான். ஓகேவா? இப்போ மோஸ்டா எல்லாமே நம்ம கொடுக்குற பேஸ்டு சிட்டி தான் கொடுக்குறாங்க. நீங்க அதாவது பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 30 to 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் உங்களுக்கு லொகேஷன் போடுவாங்க. ஓகேவா? ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குன்றத்தூர்ல ஒரு காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ் சென்டர் ஒன்னு இருக்கு. ஓகேவா? ஓஎம்ஆர் கிட்ட, அதாவது வேளச்சேரி தாண்டி அது ஒண்ணு இருக்கு. அவ்வளவுதான். ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு சென்டர் போட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வர எல்லா எக்ஸாமுக்குமே 99% அதே சென்டர் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது மட்டும் அந்த டிரான்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் பார்த்து போய்க்கோங்க. எக்ஸாமுக்கு போகும்போது முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோ, பைக்கு, கேப் அந்த மாதிரி போய்க்கோங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ப வேணாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு அது மெயின் ஜங்ஷனா இருக்காது. அதனால ஓ, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டா? அப்பனா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு சென்டர் இருக்காது. அதனாலதான் உங்களுக்கு வேலூர்ல போட்டிருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்னா கொஞ்சம் நைட்டே கிளம்புற மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓ, இதுக்கு அடுத்து எக்ஸாம்ஸ் கொடுக்கும்போது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதாவது நெட்ல போட்டாலே வரும் எக்ஸாம் சென்டர்ஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு. நான் சென்னைன்றனால எனக்கு கரெக்டா தெரியல. ஓகேவா? ஸோ நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எழுத போறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நியரஸ்ட் சிட்டி கொடுங்க. ஓகேவா? மேக்ஸிமம் அங்க போடுவாங்க. ஓகே, அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர்டா கிளம்பிடுங்க. அதே மாதிரிதான் என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ அட்மிட் பின்னாடி கால் லெட்டர்ல எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர்லயே ஸ்கேனர் ஒன்று வச்சிருப்பான். ஸோ அந்த அதை நீங்க கிளிக் பண்ணாலோ சாரி ஸ்கேனர் இருக்காது, லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணாலே டைரக்டா லொகேஷன் கரெக்டா தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போகும்போது நம்ப வேணாம். ஓகேவா? ஸோ ஆட்டோ, கேபு, பைக் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு போயிருங்க. கரெக்டா எக்ஸாமுக்கு டைமுக்கு போயிருங்க. ரிட்டர்ன் வேணா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்துருங்க. ஓகேவா? சரி, சரி. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் போட்டு சொல்லுங்க பாப்போம். ஆ, பி ஆன்சர். எல்லாருமே போடுங்க. ஆன்சர் பி வந்துச்சா?
ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ எண்ணுக்கு அப்புறமா ஓபிக்யூ ப்ளஸ் 3 கரெக்டா. தென் அதுக்கப்புறம் ஐஜேகே எல்எம் என்ஓ ப்ளஸ் 4. தென் அதே மாதிரி ஸோ ஐக்கு எல் பார்க்கும்பொழுது ஜேகேஎல் ப்ளஸ் 3. ஓகேவா. ஸோ ஆப்ஷனில் பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐஜே கேஎல்எம் ப்ளஸ் 3 வருதா. ஸோ ஜேஎம் கரெக்டு. அப்போனா ஐஎம்ன்ற ஆப்ஷன் வராது. கரெக்டா. தென் இப்போ பாருங்க அடுத்தது. ஸோ ஜிக்கு பார்க்கும்போது ஹெச்ஐஜேகே ப்ளஸ் 4 வரணும். ஓகேவா. ஸோ ப்ளஸ் 4 கரெக்டாக வருதா. ஸோ அப்போ ஆப்ஷன் டியும் வராது. ஸோ அப்போ இந்த ரெண்டை வச்சு செக் பண்ணும். ஓகேவா. தென் ஐக்கு அப்புறமா ஜேகேஎல் ப்ளஸ் 3 வரணும். அப்போ எஃப்க்கு அப்புறமா இஎஃப், எஃப்க்கு அப்புறம் என்ன ஜிஹெச். ஓ இது மாறி வருதா. இந்த ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ எஃப்க்கு அப்புறம் ஜிஹெச் இது ப்ளஸ் 2 வருது. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இஎஃப்ஜிஹெச் ப்ளஸ் 3. ஓகேவா. ஸோ ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா. இந்த இடத்துல சாரி நான் என் மிஸ்டேக்கு. ஏக்கு அப்புறமா டி வரும். ஓகேவா. நான் ஜி போட்டேன். சாரி மாத்திக்கோங்க. எஃப்ஐசிஜிஏடி. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் புரிஞ்சா இது வந்து ட்ரையட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இன்னொன்னு கொஷின் எழுதிக்கோங்க. ஸோ இதான் லாஸ்ட் மாடல். ஓகேவா. ஸோ செலக்ட் த பேர் which follow the same pattern as that followed by two set of pairs given below. Both follow same pattern. ஓகேவா. ஸோ இந்த மாடல் எப்படின்னா பாருங்க கொஷின் இப்படி இருக்கும். ஜேகேகே கேஎஃப்ஹெச் அதாவது நம்ம அனலாகிக் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி டாட்ஸ். ஓகேவா. அதே மாதிரி ஹெச்விஓ ஐக்யூஎல். ஸோ சேம் இதுவும் ஆப்ஷன் வச்சுதான் கண்டுபிடிக்கணும். சிபிஆர் டிகேஎம் ஆப்ஷன் ஓஓபி பிஜேஎம் ஆப்ஷன் சி எஃப்ஜேஎல் ஜிடிஹெச் சியூகே
டிபிஜி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லி தர பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டாட்ஸ் வச்சு வரும்போது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எப்படி பார்த்தோம், இந்த மாதிரி கோடு பார்த்தோம். அப்படின்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டு நம்பருக்கா சாரி இந்த ரெண்டு லெட்டருக்கான இதுதான் அடுத்தடுத்து வரும். ஓகேவா? பட் ஆனா இந்த மாதிரி ரேஷியோ சிம்பிள் அனலாகி சிம்பிள் வரும் பொழுது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி. ஸோ இந்த செகண்ட், இது தேர்ட். ஓகேவா? ஸோ இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதோ சேம் அதே தான் கீழே இருக்கிறதும் ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம ஆப்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்க, ஜேக்கு அப்புறம் கே அப்படின்னா என்னது? +1. கரெக்டா? அப்போ +1 எல்லாமே வருதான்னு முதல்ல செக் பண்ணிட்டு எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா சிக்கு அப்புறம் டி வருது, எஃப்க்கு அப்புறம் ஜி, ஓக்கு அப்புறம் பி, சிக்கு அப்புறம் டி, எல்லாமே கரெக்டா வருது. கரெக்டா? அப்ப அடுத்து எது பார்க்கணும்? செகண்ட் ஒன் பார்க்கணும். ஓகேவா? ஸோ கேக்கு அப்புறம் எஃப் கொடுத்துருக்கானா, அப்போ ரிவர்ஸ்ல போகுது. ஸோ ரிவர்ஸ்ல பார்க்கும்போது எஃப்க்கு அப்புறம் GHIJK, அதாவது -5. ஓகேவா? ஸோ இங்கிருந்து பார்க்கும்போது +5. எஃப்க்கு அப்புறம் என்ன வரும்? ABCDFA GHIJK, ஃபிஃப்த் ஒன். அப்போ எகைன் ஆப்ஷன்ல இருந்து வரணும். ஸோ இப்போ கேல இருந்து பார்த்தீங்கன்னா LMNOP, கரெக்டா? ஃபிஃப்த் வருதா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா EFGHIJ வருது. ஸோ +6 வருது. அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜேக்கு அப்புறமா KLMNO +5 வருதா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் பிக்கு அப்புறமா QRSTU, இதுவும் +5 தான் வருது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹெச்சுக்கு அப்புறம் ரிவர்ஸ்ல வருது இதுவும். ஸோ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா EFGH IJK, அப்பனா இங்கிருந்து பார்த்தா -3, இந்த சைட்ல இருந்து போனா +3. ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து போனா எம்முக்கும் ஆருக்கும் வரவே வராது. பார்த்தோன்னே தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் இங்க ஹெச் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எல் இது. ஓகேவா? ஸோ HIJKL, அதாவது எல் வந்து +4 வருது. கரெக்டா? அப்பனா இந்த ஆப்ஷனும் வராது. ஸோ ஆல்ரெடி நம்ம வராதுன்னு போட்டோமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸோ தேர்ட் ஆப்ஷன்ல பார்க்கும்போது NOP +3 வருதா? ஸோ இதுதான் கரெக்ட். பட் இருந்தாலும் லாஸ்ட் ஒன் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜி இருக்கா? HIJK +4 வருது. ஆனா நம்மளுக்கு என்ன வரணும்? +3 தான் வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ புரிஞ்சுதா? ஸோ இது வந்து அனலாகி பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் மாறும். எல்லாமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் ப்ளஸ் வரும், சம்டைம்ஸ் மைனஸ் வரும். பட் ஆனா கிவன்ல என்ன வருதோ அதே மாதிரி தான் ஆப்ஷன்லயும் வரணும். காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நீங்க ஒரு சம் சால்வ் பண்ணுங்க. IIO JDK NGR OBN. சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். அவங்க ஆன்சர் சி கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்குமே வந்துச்சா? ஓகே. ஸோ இப்போ இதுல பேட்டர்ன் பார்க்கணும். ஸோ கொடுத்துருக்கிற கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ I J. ஸோ இட் மீன்ஸ் என்னது? +1. ஓகேவா? ஸோ அப்போ அதை வச்சு ஆப்ஷன்ல சூஸ் பண்ணலாமா? ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா பி பிஏ இருக்கு, அப்பனா வராது. +1ன்றப்போ இங்க என்ன வரணும்? சி வரணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஓ ஓக்கு அப்புறம் பி MNOP +1 கரெக்டா வருதா? ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கட்டும். நெக்ஸ்ட் இங்கேயும் ஐ இருக்கு, இங்கேயும் ஐ இருக்கு, அப்பனா சேம் இந்த ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் வராது. நெக்ஸ்ட் சேம் இதுவும் ஐ கொடுத்துருக்கானா? ஸோ அப்போ இதுவும் வராது. ஓகேவா? ஆனா பேலன்ஸ் இருக்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஐ கொடுத்துருக்காங்க, இங்க டி. இட் மீன்ஸ் ரிவர்ஸ்ல போகுது. ஸோ நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது EFGHI, அதாவது +5 கரெக்டா? ஸோ அப்போ அதே மாதிரி இங்கேயும் +5 வருதா பார்க்கணும். ஸோ NOPQR +5 கரெக்டா வருதா ரிவர்ஸ்ல? ஸோ கரெக்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸோ இதுவும் மைனஸ்ல இந்த சைட்ல இருந்து வரணும். கேக்கு அப்புறம் LMNO +4 கரெக்டா? அப்போ அதே மாதிரி ஹெச்சுக்கு அப்புறம் IJKL +4 வருதா?
ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வர்றதும் உங்க லக்கு தான். ஓகேவா? ஸோ இப்போ இது கண்டுபிடிக்கவே நியர்லி ஒரு 10 செகண்ட்ஸ் கிட்ட தான் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் மாடல் வந்து என்னன்னா, ஸோ இது ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது கொஷின் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்த மாதிரி 4 கிளஸ்டர் பேர் வச்சிருக்கோம். ஆப்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கிவன் கொடுக்காம, ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல 3 பேர் ஒரே மாதிரியே மாடல் ஃபாலோ பண்ணும். ஒரு பேர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த பேர் என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஆப்ஷன்ஸ் மட்டும் எழுதி போடுறேன், பார்த்துக்கோங்க. KIEF SQ NL AY VT LJ G. ஓகேவா? ஸோ இப்போ சேம் இந்த மாதிரி கோடு வந்தாவே இந்த ரெண்டுக்கும் தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் அதே டிஃபரன்ஸ் அடுத்த 3 ஆப்ஷன் அடுத்த 2 ஆப்ஷன்ல வருதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்கும் பேட்டர்ன். ஸோ அது எந்த ஆப்ஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ விவோ Y12G இருக்குல்ல, நேம் சொல்லுங்க அட்டண்டன்ஸ்க்காக. உங்க நேம் மட்டும் சாட்ல சொல்லுங்க பார்ப்போம். அட்டண்டன்ஸ் மார்க் பண்றதுக்காக. ஓகேப்பா, டன். முடிஞ்சா நீங்க அந்த விவோ எடுத்துட்டு உங்க நேமே போட்டுருங்க. ஓகேவா? ஸோ அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மற்ற எல்லாருக்கும் நேம்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ தெரிஞ்சிச்சா டிஃபரன்ஸ்? ஸோ இது ரிவர்ஸ்ல வரும். கரெக்டா? QRS, அதாவது இந்த சைட்ல இருந்து பார்க்கும்பொழுது ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா +3. இதுவே இங்க பாத்தீங்கன்னா IJK, இது +2 வருது. இங்க இருந்து ரிவர்ஸ்ல வரும்பொழுது சாரி, இதுவும் +2 தான். QRக்கு அப்புறம் RS +2, தென் இதுவும் ZA +2, JKL KL +2. அப்போ இந்த சைட்ல பார்க்கும்போது EF, இது வருது, அடுத்தடுத்த லெட்டரே வருது, +1. ஸோ MN -2. இங்கிருந்து பார்க்கும்பொழுது +2 FG +2. ஸோ எல்லாமே இந்த சைடு ரிவர்ஸ் +2. ஸோ இது மட்டும்தான் அடுத்தடுத்த லெட்டர்ஸ், கான்சிக்யூட்டிவ் லெட்டர்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் தப்பு.
புரிஞ்சுதா? ஸோ இது வந்து ஆப்ஷன் பேஸ்டு. ஓகேவா? வெரி குட். ஸோ இதுல இன்னொரு சம் போடுங்க. LN C QS IK I இது ஓகேவா? ஸோ இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இது கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். பி வராது, செக் பண்ணுங்க. MN +2 +2 எல்லாமே சேம் பேட்டர்ன். சரி, ஓகே. அப்போ அவங்க கிட்டதுலயே மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் கொஸ்டின் மிஸ்டேக் வரும். ஓகேவா? ஸோ இது ஜேஇ கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது அவங்களே கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடிஷ்னலா. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஜிகே பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வேணா மாத்திக்கோங்க. இது டீன்னு மாத்திக்கோங்க. ஸோ டீன் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ஆன்சர் வந்து ஏன்னு எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கும் ஆன்சர் ஏ தான். காப்பி பண்ணியாச்சா? சரி. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகேவா? எழுதிக்கோங்க. தமிழ்ல வந்து நியமனங்கள். யார் யார் அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து கவர்னர்ஸ் எல்லாரையுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம தமிழ்நாட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் மாத்திருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸ்ல வந்து கவர்னர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது யார் யாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்லயும் அதே தான், ஆளுநர்னு மாத்திக்கோங்க. கவர்னருக்கு பதிலா ஆளுநர். ஸோ கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ராஜேந்திர விஸ்வநாத். சம்டைம்ஸ் 3 பேர் இருக்கிறது எல்லாமே 2 பேர் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? எப்படியும் ஃபுல் நேம் தான் கொடுப்பாங்க, அதனால ஏதாவது 2 நேம்ஸ் அதுல படிச்சுக்கோங்க. ராஜேந்திரநாத், சரி, ராஜேந்திர விஸ்வநாத். நெக்ஸ்ட் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். RN ரவி. ஸோ தமிழ்நாட்டுல இருந்து அவருக்கு எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? RN ரவி. நெக்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ். ஷார்ட்டா எழுதிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் வரும்போது. ஓகேவா? ஹிமாச்சல் அப்படின் போது HI அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஹிமாச்சல் பிரதேஷ் பாத்தீங்கன்னா கவிந்தர் குப்தா. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் கவர்னர் ஆஃப் பீகார். சையத் அட்டா ஹஸ்னைன். நெக்ஸ்ட் கவர்னர் ஆஃப் நாகாலாந்து. கிஷோர் யாதவ். நெக்ஸ்ட் கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா. ஜிஷ்ணு தேவ் வர்மா. கவர்னர் ஆஃப் தெலுங்கானா. பிரதாப் சுக்லா. அடுத்தது LT கவர்னர் ஆஃப் டெல்லி தரண்ஜித் சிங். தரண்ஜித் சிங். அதே மாதிரி LT கவர்னர் ஆஃப் லடாக் வினய் குமார் சக்சேனா. காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே இந்த மந்த் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதனால கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம்.
காப்பி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் எழுதி போடுறேன். அப்படி அப்படியே படிச்சுக்கோங்க சரியா? காப்பி பண்ணியாச்சா? ஓகே. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கவர்னர்ஸ்ல அவ்வளோதான். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் chairman of Gujarat International Finance Tech City. ஓகேவா? ஸோ குஜராத் இன்டர்நேஷனல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதோட சேர்மன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உதய் கொட்டாக். ஸோ உதய் கொட்டாக் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொட்டாக் மஹேந்திரா பேங்கோட சிஇஓ. சரியா? கொட்டாக்குன்னு வருதுல, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கொட்டாக்குன்றது அவங்க சர்நேம். ஓகேவா? ஸோ உதய் கொட்டாக் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓ ஆஃப் கொட்டாக் மஹேந்திரா பேங்க். ஷார்ட்டா கேஎம்பின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அவர் தான் இப்போ எதுக்கும் சேர்மனா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டிக்கும் சேர்மன். ஓகேவா? நெக்ஸ்ட் செபியோட சேர்மன். செபி. ஸோ செபி சேர்மன் போட்டுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா?
ஸோ யாருன்னா டி.கே. பாண்டே. ஸோ இது ரெண்டுமே அவரோட ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம். ஓகேவா? ஸோ டி.கே. பாண்டேன்னு வரலாம் சம்டைம்ஸ், அப்படி இல்லைன்னா அந்த 3 பேரும் சேர்த்து வரும். ஸோ அதனால டி.கே. பாண்டேனே படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்பிஐ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். இவங்க எல்லாமே இப்போ அப்பாயிண்ட் ஆனவங்க. ஓகேவா? அஜித் ரத்னாகர். அஜித் ரத்னாகர். நெக்ஸ்ட் டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. நான் எழுதவே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பூனம் குப்தா. நெக்ஸ்ட் இந்தியாஸ் நாமினி டைரக்டர் ஆஃப் நாமினி. ஓகேவா? நாமினி டைரக்டர் ஆஃப் ஐஎம்எஃப். ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு. ஓகேவா? ஸோ அதுல இந்தியாவோட நாமினியா யார் அங்க இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் ஐயர். எல்லாமே எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா வருது. ஓகேவா? பரமேஸ்வரன் ஐயர். அடுத்து நம்மளோட ரெவன்யூ செக்ரட்டரி. இந்தியாவோட ரெவன்யூ செக்ரட்டரி அரவிந்த் ஸ்ரீவஸ்தவா. ஸ்ரீவஸ்தவா. நெக்ஸ்ட் பிஎம்மோட பிரின்சிபல் செக்ரட்டரிஸ். பிரின்சிபல்னா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பிஎம் கிட்டே இருக்கவங்க. ஸோ பிஎம்ஸோட பிரின்சிபல் செக்ரட்டரி மொத்தம் 2 பேர். ஓகேவா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னு பாத்தீங்கன்னா பி.கே. மிஸ்ரா. ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி பி.கே. மிஸ்ரா. ஓகேவா? செகண்ட் ஒன் தான் இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க. செகண்ட் செக்ரட்டரி யாருன்னா சக்தி காந்தா தாஸ். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆர்பிஐ கவர்னர். ஓகேவா? ஆல்ரெடி ஆர்பிஐ கவர்னரா இருந்தவர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு செக்ரட்டரியா இருக்கார். ஓகேவா? சக்தி காந்தா தாஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். யூபிஎஸ்சி சேர்மன். ஸோ இது இப்ப கேட்ட கொஸ்டின். ஓகேவா? யூபிஎஸ்சி சேர்மன் அஜய் குமார். அஜய் குமார். ஓகேவா? நெக்ஸ்ட் ராவோட சீஃப். ஸோ ரான்றது இருக்கிறதுலயே பெரிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. ஓகேவா? ஸோ அதோட சீஃப் யாருன்னு பாத்தீங்கன்னா பராக் ஜெயின். இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். ஓகேவா? பராக் ஜெயின். நெக்ஸ்ட் வைஸ் ஆர்மி சீஃப். ஸோ நம்ம இந்தியன் ஆர்மியோட வைஸ் சீஃப். சீஃப்னா ஹெட். ஓகேவா? ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா புஷ்பேந்திரா சிங். புஷ்பேந்திரா சிங். நெக்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஆல்ரெடி யார் இருந்தாங்கன்னா வெங்கடரமணி தான் இருந்தாங்க. திரும்பவும் அவங்களே ரீஎலெக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ வெங்கடரமணி. நெக்ஸ்ட் விஜிலன்ஸ் கமிஷனர். விஜிலன்ஸ்னா உளவுத்துறை. ஓகேவா? விஜிலன்ஸ் கமிஷனர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவிசி. சிவிசினா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பிரவீன் வசிஸ்தா. பிரவீன் வசிஸ்தா. அடுத்து சீஃப் ஆஃப் இந்தியன் நேவி. யாருன்னா பி சிவகுமார். சிவகுமார். நெக்ஸ்ட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இன்ஃபர்மேஷன்னா நம்ம தகவல் அறியும் சட்டம் தெரியுமா? ஸோ அந்த ஆபீஸோட சீஃப். ஓகேவா? ஸோ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ராஜ்குமார் கோயல்.
அடுத்தது 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. 53rd இது ரெண்டுமே இது கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இப்போ எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு கேட்டாலும் 53rd. ஓகேவா? 53rd சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த். Next, last one. India's vice president. Vice president. So, இவர் வந்து நம்ம ஸ்டேட் தான். சிபி ராதாகிருஷ்ணன். காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ரீசன் அப்பாயின்மெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ நாளைக்கு வேற டாபிக் பார்க்கலாம். நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். இ-கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி என்டிபிசி அட்மிட் கார்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வரும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாகவே உங்களுக்கு டவுன்லோட் இ-கால் லெட்டர் டைரக்ட் லிங்க்னே காட்டும். அதை கிளிக் பண்ணால் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஓகேவா? அப்புறம் கேப்சா அது போட்டிங்கன்னா உங்களோட பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் ரைட் சைடில் டாட் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கனாலே இ-கால் லெட்டர் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் போட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் கொடுத்துடலாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஏதாவது ப்ரௌசிங் சென்டரில் இல்லை ஜெராக்ஸ் ஷாப்பில் போனீங்கனாலே அவங்களே உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ மெத்தட் வந்து இதுதான். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு என்டிபிசி இ-கால் லெட்டர் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஏதாவது ஒன்றில் போயிட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டைரக்ட் லிங்க்குன்னு காட்டும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஒரு பேஜுக்கு போயிடும். அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும், உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அப்புறம் ஒரு கேப்சா வரும் நம்பர் மாதிரி போடுற மாதிரி. அது எல்லாத்தையும் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவோட ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணும். ஓகேவா? கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே கீழே காட்டும் ஃபஸ்ட்டு சிட்டி இன்டிமேஷன் வரும். அது கீழே இ-கால் லெட்டர் டவுன்லோடுன்னு வரும்.
அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் மாதிரி வரும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து 3 டேஸுக்கு முன்னாடி பாருங்க. ஓகேவா?